ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதம் முதல் நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பது, உங்களோடு பேசுவது ஒரு பெரிய சந்தோஷமான காரியமா இருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த 10வது மாதம் என்ன வாக்குத்தத்தம் என்று நாம் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை திறந்து பாருங்க. 2 புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இது சொன்னது யார் என்றால், சாலமோன் ராஜா. எப்போது என்றால், சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்தான். எல்லா வேலையும் முடிந்து பிரதிஷ்டை பண்ணுகிறாங்க. ஜனங்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பாடகர்களும் எல்லாரும் ஏக சத்தமாய் பூரிகளை தொனிக்க பண்ணி அவர் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்போது தேவனுடைய மகிமை ஆலயத்தை எல்லாம் நிரப்பிற்று. அந்த மகிமையால் நிற்க முடியாமல் போய்விட்டது. அந்த மகிமை அப்படியே அவர்களை மூடிக்கொண்டிருக்கிற சமயத்துலதான் தேவ மகிமை இறங்கி வந்த சமயத்துல சாலமோன் ஜனங்களை பார்த்து சொன்னது என்னவென்றால், அதான் வாசித்தோம். 2 நாளாகமம் 6:4 வாசித்தோம். அவர் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தமது வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றினார் என்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னெல்லாம் வாக்கினால் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயமாக கருத்தினால் நிறைவேற்றுவார். அநேகருக்கு, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை, வாக்குகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு காத்திருக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க, எவ்வளவோ வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒன்றும் நிறைவேறவில்லையே என்று, தாமதிக்கிறதே என்று. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி தாமதிக்காது. அந்த எசேக்கியேல் 12 அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று. கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று. அதுபோல கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ தேவனுடைய பிள்ளைகளை அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். அதனால்தான் நாம இந்த மாதம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் என்று. எல்லாம் நமக்கு நிறைவேற்றி தருவார். உங்களுடைய எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிற காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஜெபிக்கிற காரியங்கள், படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் படிக்கிற படிப்புகள், தேடுகிற வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் கூட இருப்பார். நீங்கள் ஜெபித்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த 10வது மாதம் அவர் சொன்னதை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய நிறைவேறுகிற மாதமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாக ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபு சொன்னார், நான் சொன்னதை எல்லாம் செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று. ஈசாக்குக்கு சொன்னார், அதுபோல நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னார், அதை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நிறைவேற்றினார். நமக்கும் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். எதிர்பார்ப்போடு காத்திருங்க. நீங்க தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை எல்லாம் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி உங்களை கைவிடாது இருக்கிற கர்த்தர். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எங்கள் மகிமையான நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 2024ஆம் வருடத்துல 10வது மாதம் அக்டோபர் மாதம் முதல் நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்ட எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, வேலை பிசினஸ் எல்லாம் பண்றவங்க எல்லா பிள்ளைகளோட கிருபையாக கூட இருக்கும். படிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கும். படித்த மேல் படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார்கள். டெஸ்ட் எழுதுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு போக விரும்புகிறவர்களுக்கு அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார்கள். சம்பளம் இல்லாதவர்கள் சம்பளங்கள் கிடைக்கட்டும். கஷ்டங்கள், வறுமைகள் நீங்கட்டும். குடும்பங்கள் எல்லாம் செழிப்பாக மாட்டவே. அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயா சொன்னது போல நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
எல்லாவற்றிலும் வந்து சுகமாரிக்கு உதவி செய்கிறார். அன்றைய கரங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Good morning.